எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்முடைய உன்னதமான நாமத்தை போற்றி துதிக்கவும், அதே வேளையில் ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தையில் நாங்கள் இன்றைக்கும் நேரம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல சிந்தனையும் அறிவையும் தாரும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த நீர் அருள் செய்யும். குறிப்பாக இன்றைக்கும் நாங்கள் சொன்ன இந்த ஜெப குறிப்புகள் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் தொடர்ந்து பலப்படுத்தி உம்முடைய அற்புதமான கிருபைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பிரத்யேகமாக திருமதி கற்பகம் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வருகிற புதன்கிழமை அவர்களுடைய அறுவை சிகிச்சை ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும். அதே போல தங்கமம்மா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். இம்மட்டுமாக அவர்களை எல்லா விதமான ஆபத்திலிருந்து எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து தேவன் நீர் பாதுகாத்தீர். இதோ இந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் உம்முடைய திருசுத்தத்தின்படி நீரை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம் அப்பா. அதே வேளையில ஆண்டவரே உடல் நலம் சரியில்லாத அநேகர் எங்களோடு கூட இருக்கிறார்கள், மத்தியில் இருக்கிறார்கள். கர்த்தர் நீ தொடர்ந்து வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் சிந்தித்து பார்க்கவும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்தும்படி அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் என்னோடு கூட நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நாம போன மாதமும் இந்த மாதமும் படிக்கிற அந்த தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். போன மாதம் 4 வாரங்கள்ல உபாகம புத்தகத்திலிருந்து நம்ம நேரம் எடுத்து படித்தோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம். இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இந்த ஒரு காரியத்தை நாம திரும்ப திரும்ப இந்த 4 அதிகாரங்களையும் நம்ம படித்தோம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தியரட்டிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள். உபாகம புத்தகத்துல குறிப்பா ஆண்டவர் மோசே அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். சரி, கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்றத விட இந்த ஜனங்கள் கற்றுக்கொண்டு அதை எப்படி செயல்படுத்தினார்கள். நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அதை நாம நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறோமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்தினாங்களா? இன்றைக்கு இதுதான் பெரிய ஒரு சவாலாக கிறிஸ்துவ சமுதாயத்துல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது என்று இருந்தாலும் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக அது இருப்பதில்லை. நாம கற்றுக்கொண்டே ஒரு தவிர செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? குறிப்பா இந்த மாதம், அதாவது ஜூன் மாதத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு வேத பகுதியும் எப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும், என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில எப்படி நான் அதை கையாள முடியும். இன்றைக்கு இதை குறித்துதான் நாம நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு 5வது வசனத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வசனத்தை மையமாக கொண்டு இன்றைக்கு நாம எப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். இந்த ஒரு தன்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பாக நாம நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது
அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பா பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தை வாசிக்கியா அப்படின்னா, படிச்சுட்டேன். என்ன படிச்சீங்க? சங்கீதம் படிச்சேன், நீதிமொழிகள் படிச்சேன். குறிப்பா பெற்றோர்களும் இதைதான் வலியுறுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க நீதிமொழிகள் படிங்க, அறிவாளிகளா வருவீங்க. எத்தனை பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, நீதிமொழிகளை படிச்சீங்கன்னா நீங்க அறிவாளிகளா இருப்பீங்க, அனுபவசாலிகளா இருப்பீங்க, அதே சமயத்துல ஆற்றல் உள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்வாங்க. ஆனா நீதிமொழிகள் புத்தகத்தை யார் படிக்க வேண்டும்? பிள்ளைகளா, பெற்றோர்களா? யார் படிக்கணும்? முதல்ல பெற்றோர்கள் தான் படிக்கணும், அப்புறம் தான் பிள்ளைகள். ஏன்னா அநேக உபதேசங்கள், அநேக சத்தியங்கள் குடும்பத்துக்காக, பெற்றோர்களுக்காக, அப்கோர்ஸ் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குறிப்பா இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கும் பொழுது, இந்த சாலமோன் அறிவில் சிறந்தவர், அதாவது மிகுந்த ஞானி, அவரோட வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய சாரம்சம் என்ன? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எங்க கடைசி 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க கவனமா படிச்சீங்கன்னா ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கும் நாம அதை மனப்பாட வசனமாக நம்ம சொன்னோம். என்னது அது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய சாரம்சம் இந்த முதல் அதிகாரம் 7வது வசனம் தான். இந்த சாலமோன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல, தன்னுடைய மிகுந்த ஞானத்துல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை அறிந்து கொண்டார். அது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு நம்ம 3 முக்கியமான காரியங்களை இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்கள். எந்த ஒரு புத்தகத்தையும் நம்ம படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட உள்ளான நோக்கமும் கருப்பொருளும் என்ன என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். சோ இங்க நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய சாரம்சமும் அதனுடைய நோக்கமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தினால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஞானமும் அறிவும் வெளிப்படும். அத நாம இங்கே முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்களேன், முதல் வசனத்திலிருந்து, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வீணாமையையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருளையும் அறிந்து கொள்வான். இப்போ இதெல்லாம் நம்ம படித்தோம். கிட்டத்தட்ட 10 காரியங்களை சொல்றாரு. ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவைகளால், இவைகள் அப்படின்னு இருக்குங்களா 2வது வசனத்துல 4வது வசனத்துல. அது என்ன இவைகள்? சாலமோன் அவர்கள் சொல்லும் பொழுது ஞானம், போதகம், புத்திமை, இதெல்லாம் இவைகள் எவைகளை குறித்து சொல்லுகிறார்? எந்த காரியத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்? 7வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த ஒரு காரியத்தை தான் சாலமோன் அவர்கள் முன்வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால் ஞானம் இருக்கும், போதகத்தை அறிந்து கொள்ள முடியும், புத்திமதிகளை உணர முடியும், விவேகம், நீதி, நியாயம், நிதானம்
இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணும்னா சூழ்ந்து கொள்ளும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சிறப்பம்சங்கள் வெளிப்படும். அததான் இங்க சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ இங்கே இந்த சாலமோன் ராஜாவுடைய உள்ளான நோக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். குறிப்பா சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போது எல்லோரும் எதிர்பார்த்தது என்னன்னா, சாலமோன் ஆண்டவருக்கு என்று பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினாரு. அதே சமயத்துல அவருடைய ராஜ்யம் முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யமா இருந்தது, சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யமாக இருந்தது. மக்கள் எல்லோரும் நல்ல பலத்தோடு இருந்தார்கள். அதுக்கு எல்லாம் சொன்னது சாலமோன் ராஜாவுடைய ஞானம். ஆனா அதனுடைய அடிப்படையான காரியத்தை அநேகர் ஆழமாக கவனிப்பது கிடையாது. சாலமோன் ராஜா இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவனாக இருந்தான் என்றால் நம்ம சொல்லுவோம், ஓகே, ஆண்டவர் இடத்துல கேட்டாரு அதனால கொடுத்தார். அதை நம்ம இங்க படிப்போம் பாருங்களேன். ஆண்டவர் யாருக்கு அவருடைய ஞானத்தை தருகிறார்? இங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். இங்க இரண்டாவது காரியமாக நாம் கவனிக்க வேண்டியது, ஞானம் என்று சொல்லும் பொழுது எது உண்மையான ஞானம்? இன்றைக்கு ஞானம், அறிவு, புரிந்துணர்வு இது எல்லாவற்றையும் வகையறுப்பார்கள். ஆனா எது உண்மையான ஞானம்? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல எல்லோருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னுடைய பிள்ளை இந்த சமுதாயத்துல ஆற்றல் மிக்கவனாக, அறிவாளியாக, சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுலயும் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, என் பையனை கள்ள கபடை இல்லாம வளர்த்துட்டேன், சூதுவாது தெரியாம வளர்த்துட்டேன். இதெல்லாம் சொல்றதுனால அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கா? சம்டைம்ஸ் நாம இதை தவறாக புரிந்து கொள்வோம். ஆனா இங்கே சாலமோன் அவர்கள் உண்மையான ஞானம் எது என்பதை விவரித்து சொல்லுகிறார். எங்க 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்களேன், முதல் வசனத்திலிருந்து. எது உண்மையான ஞானம்? என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அடைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். சோ இங்க சாலமோன் அவர்கள் எடுத்த உடனே, அதாவது 2ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை விளக்கப்படுத்துகிறார். உண்மையான ஞானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதான் நம்ம உபாகமத்திலே படிச்சோமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்தா போதும், நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், நாம நல்லா வாழலாம். ஆனா அதை செயல்படுத்துவது சுலபம் அல்ல. நம்ம ஓகே, கேட்ட உடனே ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில ஞானம் உள்ளவர்களாக நம்ம மாற முடியாது. சாலமோன் சொல்லுகிறார், எப்படி நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டேன், எப்படி நான் ஞானத்தை என் வசமாக்கி கொண்டேன். ஆண்டவர் அதை கொடுத்தார், ஆனா அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்தந்த காரியங்களை செய்தேன் என்று சொல்லுகிறார். என்னது அது? வாசிக்கிற பாருங்களேன் இங்க. நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம உண்மையிலேயே பாடுபடணும், கஷ்டப்படணும். இங்க நம்ம 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் முடியும் வரை நாம படிக்க போகிற வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு வினை சொல்.
ஒரு செயலை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். என்னது அது? இங்க வாசிச்சோம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நாம நிறைய பேருடைய எண்ணம் எங்கெங்கயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கோம். வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவியை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாய்க்க மாட்டோம். அதாவது கவனமா கேட்கும்படி நாம ரொம்ப தெளிவோடு அதே சமயத்துல விழிப்புணர்வோடு கேட்க மாட்டோம். இங்க சாலமோன் சொல்லுகிறார், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. அடுத்தது, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. வெறும் உங்களுடைய காதுகள் மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா அமைதிப்படுத்தணும். நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துவது என்பது மிகவும் கடினமானது. நம்முடைய இருதயம் ஒரு நிலைக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வீட்டுல நமக்கு சின்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம பதட்டப்பட்டு பயந்து அப்புறம் அந்த பயத்துல இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். நம்மளுக்கு நானும் சுந்தரமங்கலம் போன வாரம் மாதா ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்க ஒரு தாயாரை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நீங்க எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அப்ப கேட்டோம், என்னம்மா எதுக்காக இருக்கீங்க அப்படின்னா, நாய் கடிச்சிச்சு. யூஸ்வலா நாய் கடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்களா? யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்களா? இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 days இன்ஜெக்ஷன் போடுவாங்க, வந்துருவாங்க. ஆனா இந்த அம்மாவை நாய் கடிச்சிச்சு. பாத்தீங்கன்னா கையில இங்க இருந்து இது வரைக்கும் 21 தையல் போட்டிருக்காங்க. ஃபுல்லா இங்க 2 கையிலையும். என்ன அப்படின்னு கேட்டா, என்னோட பேரனை நாய் கடிக்க வந்துச்சு, நான் தடுக்க போனேன், நாய் என்ன கடிச்சிச்சு. என்ன உங்க பேரனுக்கு என்ன வயசுங்க? 22 வயசு. 22 வயசு உங்க பேர அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு 21 தைலா அப்படின்னு. ஆமாப்பா. ஏன்? அவனுக்கு நாயை பார்த்தா பயங்கர பயம், கொலைச்சிட்டே வந்துதான் அவன் அப்படின்னு நான் அவனை கூப்பிடுறேன், கத்துறேன், ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, அவன் பயத்துல அப்படியே இருந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் என்னை கடிச்சதுனால என்ன பார்த்து ரத்தத்தெல்லாம் பார்த்து அவனுடைய மனசு அவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவன் அந்த அதிர்ச்சியிலிருந்து வரல, வெளியில வரல. சம்டைம்ஸ் நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு இப்போ இந்த புது மாசம் ஜூன் மாசம் அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு இருப்போம். இந்த மாசம் என்ன செய்வோம், எப்படி பண்ணுவோம், குடும்பத்தை எப்படி நடத்துவோம், இந்த காரியம், வேலை எல்லாமே நம்மளுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கோம், சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கோம். நிதானிக்க நமக்கு நிச்சயமா பொறுமையும் அதே சமயத்துல நாம் எல்லாவற்றையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடிய பக்குவம் இருக்காது. இருதயம் பல விதத்துல அலைப்பாயும். இங்க சாலமோன் சொல்லுகிறார், உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு. அடுத்தது 2வது வசனம், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. கேட்கறது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வசனத்தை படிக்கிறோம், போதகத்தை கேட்கிறோம், நம்ம எல்லாம் எழுதுறோம். ஓகே, உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நோட்ல எழுதுறதோட சரி, அதுக்கப்புறம் அது கரெக்டா இன்னைக்கு போய் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடும். அப்புறம் அதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்க இருந்து வெளியில வரும். நாம எழுதுனது வெறும் பதிவுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்துல நாம ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்தது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இது ரொம்ப மோசம். நாம நம்ம வேதத்தை என்ன பண்ண மாட்டோம்? பத்திரப்படுத்த மாட்டோம். நான் சொன்ன ஒரு தடவை, கண்டிப்பா உங்களுடைய பைபிள்லாம் ஒரு நாள் நான் செக் பண்ணணும், எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க. புதுசா வச்சிருக்காங்கன்னா தயவு செய்து அவங்களை நம்பவே கூடாது. அவங்க பைபிளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பாலிஷ் போட்டு பத்திரமா அவங்களுடைய வீட்டை வச்சிருக்கிறாங்க. நாம எதெல்லாம் பத்திரப்படுத்துறோம்? எங்க அப்பா ஞாபகம் இருக்கு, நான் 10th எக்ஸாம் எழுதும் போது
அவர் யூஸ் பண்ண அந்த ஹீரோ பெண்ணை கொடுத்தாரு, ஸ்டீல் ஸ்கேல கொடுத்தாரு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ கொடுத்தாரு. நான் அந்த வருஷத்துலயே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பொருட்கள் மீது அநேக கவனத்தையும் அநேக நம்மளுடைய சிந்தனையும் நம்ம வைப்போம். ஆனா பத்திரப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம உண்மையாகவே பத்திரப்படுத்துறோமா? நம்ம எல்லோர்கிட்டயுமே ரொம்ப விசேஷமான பொருட்கள் இருக்கும். அன்பானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் கொடுத்த பொருட்களை நாம பத்திரப்படுத்தி வைப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை நாம பத்திரப்படுத்துறோமா? அடுத்தது 3வது வசனம், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இது என்ன? கூப்பிடுறது, அழைப்பது. இங்கதான் சாலமோன் ஒவ்வொரு காரியமாக என்ன பண்றாருன்னா விளக்கப்படுத்துகிறார். நான் நேர எடுத்து கேட்டேன், என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினேன். அதே சமயத்துல நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தினேன். அதாவது என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல நான் வைத்தேன். இன்றைக்கு நாம மனப்பாட வசனம் செய்வதற்கான நோக்கம் என்ன? நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல பத்திரப்படுத்தணும். இதெல்லாம் செய்யும் பொழுது அடுத்ததாக நான் என்ன செய்யறேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதாவது ஞானம் வேண்டும், எனக்கு புத்தி வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். 4வது வசனம், அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். ஓகே, அந்த காலத்துல தங்கம் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் அல்ல, வெள்ளிதான். சோ இங்கே சாலமோன் சொல்கிறார், வெள்ளியை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நாட்டத்தோடு தேடணுமோ அதே போல நான் ஞானம் உள்ளவனாக அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை தேடினேன். இப்ப வாசிக்கிறோம் 5வது வசனம், அப்பொழுது. எப்பொழுது? 1லிருந்து 4 வசனங்களை சொல்லப்பட்ட இந்த எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுதுதான் சாலமோன் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. அப்பதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை உங்களால அறிந்து கொள்ள முடியும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மையான ஞானம். ஆண்டவர், அது குறிப்பா சாலமோன் கண்டடைந்த ஞானம். இந்த அடிப்படையில அவர் கர்த்தரிடத்தில் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதே சமயத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம் என்ன? 5வது வசனத்துல, தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். இன்னைக்கு நம்ம எல்லோருமே சொல்ற ஒரு விஷயம்னா, ஆண்டவராகிய இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியும். ஆண்டவராகிய இயேசு என்ன செஞ்சாரா? எல்லாத்தையும் செஞ்சாரு. ஆனா உண்மையாகவே அவரை பற்றி ஆழமாக அறிந்து நாம நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பிரதிபலிக்கிறோம்? இங்க சாலமோன் அவர்கள் இத உறுதியாக அறிந்து வைத்திருக்கிறார். ஞானத்தை மாத்திரமல்ல, கர்த்தரை பற்றி இன்னும் ஆழமாக அறிகிற அந்த அறிவை கண்டடையும்படி அனுதினமும் அவங்க என்ன பண்றாங்கன்னா முயற்சி செய்யறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம ஒவ்வொருத்தரும் ஒரு சத்தியத்தை படிக்கிறோம், ஒரு சத்தியத்தை கேட்கிறோம், ஒரு சத்தியத்தை புரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இது தெரியும், இதுல நான் பக்குவம் அடைந்து விட்டேன், இதுல நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். இல்ல, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவை நாம அனுதினமும் கண்டடைவது அவசியம். இதுதான் உண்மையான ஞானம். ஓகே, ஆண்டவர் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனா அதே சமயத்துல இது கர்த்தருடைய அனாதி தீர்மானம், திட்டம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி யாருக்கு கொடுக்க அவர் தீர்மானிக்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுப்பார். நீங்க சொல்லலாம், ஓகே, நான் என்னுடைய செவியை சாய்க்கிறேன், என்னுடைய இருதயத்தை நான் அமைய பண்ணுகிறேன், அப்புறம் என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், கட்டளைகளை பத்திரப்படுத்துறேன், இதெல்லாம் செய்யறேன், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பாரா? இது நம்மளுடைய அவுட்புட். நாம இதெல்லாம் செயல்படுத்துகிற காரியங்கள். ஓகே, இது நம்ம படிச்சு இது எல்லாமே விடை சொல், ஒரு செயலை விவரிக்கக்கூடியது.
இதெல்லாம் செஞ்சா கிடைக்குமா? பார்ஷலி. ஆனா ஆண்டவர் யாருக்கு நிறைவான அந்த ஞானத்தை கொடுக்கிறார்? இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இப்ப யாருக்கு அவர் கொடுக்கிறார்? 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த 2 வார்த்தைகள், நீதிமான், உத்தமன், இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆரம்பத்துல ஆண்டவரை அவர் அதிகமாக நேசித்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் செயல்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அதுலயே இந்த ஒரு வார்த்தை, உத்தமமாய் நடந்தார். தாவீது எப்படி கர்த்தருடைய பார்வையில உத்தமமாய் நடந்தானோ அவ்வண்ணமாக சாலமோனும் உத்தமனாய் நடந்தான். சோ இங்க நாம வெறும் வெளிப்படையா செய்கிற இந்த செயல் மாத்திரமல்ல, நம்முடைய மனதின் ரீதியை உள்ளாக நாம உத்தமனாய் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய ஞானத்தை தருகிறார். சோ நம்ம உபாகம புத்தகத்துல படிக்கும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரக்கூடிய முடிவு என்ன சொல்லப்போனா ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் ஞானத்தினால் அந்த மனிதனை நிரப்புவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம எல்லோருமே ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அதற்காக அநேக புத்தகங்களை படிப்போம், அநேக செய்திகளை நாம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் சேகரித்து வைப்போம். ஆனா நம்முடைய இருதயம், நம்முடைய நடக்கை, நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம சிந்திக்க முடியும். இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இன்னும் சொல்ல போனா உறுதியாக அவர் ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா, நீதிமானுக்கும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கும். உத்தமம் என்று சொல்லும் பொழுது நாம எது நம்மளுடைய நினைவுக்கு வருகிறது? எடுங்களேன், சங்கீதம் 15. சங்கீதம் 15. சங்கீதம் 15. வாசிப்போம் பாருங்களேன். இது தாவீது எழுதின சங்கீதம். ஓகே, வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்து எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறான் தானே, அவன் தன் நாவினால் ஆகாதவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். சோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனிடத்தில் இந்த ஒரு குணாதிசயம் நிச்சயமா இணைந்திருக்கும். இந்த ஒரு குணாதிசயம் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படையாக அது நன்றாக தெரியும். சோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை நாம் எப்படி கண்டடைய முடியும், எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் என்பதை எப்படி நாம கண்டுகொள்ள முடியும்? அவர்களுடைய குணம் உத்தம குணத்தை வெளிப்படுத்தும். சோ இங்க சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா செயல்பாடுகள்ல அவர் அறிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையின் பாடத்தை நமக்கு நல்ல ஆலோசனையாக, புத்திமதியாக தருகிறார். என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
இந்த ஞானத்தை சுதந்திரிக்கும்படியான எல்லா விதமான வழிமுறைகளை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேல புரியல, இதுக்கு மேல என்னால செயல்பட முடியாது கிடையாது. நாம முயற்சி எடுத்தா நிச்சயமா அதை நிறைவு செய்ய முடியும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை நாம மனதில் வைத்துக் கொள்வோம். 1 - 4 வசனங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பத்திரப்படுத்த இன்னும் தெளிவானவர்களாக, அதே சமயத்தில் எல்லாவற்றையும் பகுத்து சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். 2 விதமான செயல்பாடு, அவுட்வர்ட், அதாவது வெளிப்படையான செயல்களும் இருக்கு, அதே சமயத்துல உள்ளான செயலும் இருக்கு. இன்றைக்கும் நாம் இதை சிந்தித்து இதை நாம் அடைய வேண்டும், இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமா நம் ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்புகிற வண்ணமாக ஞானத்தை, அறிவை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். நம்ம என்ன டிகிரி வச்சிருக்கிறோம், எவ்வளவு ரொம்ப புத்திசாலித்தனமான, அதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்டு பத்திரப்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அதே வேளையில் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் இதை நாம மனதில் வைத்து நாம செயல்படுவோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோமே. நீதிமொழிகள் 2. இங்க ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் பொழுது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். இதுதான் ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதம். எந்த ஒரு மனிதன் உண்மையான ஞானத்தை அறிந்திருக்கிறானோ, அதை ஆண்டவர் தான் அருளி செய்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறானோ, அதே வேளையில் அவனுடைய உத்தம குணம் உறுதியாய் நிலைப்பட்டிருக்கும் என்றால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனை செழிக்க செய்வார். அவனுடைய பாதை கர்த்தருடைய பார்வைக்கு ஆசீர்வாதமாகவும் பிரியமாகவும் இருக்கும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். இன்றைக்கும் நாம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமா நம்மளை எங்க கொண்டு போனோம்? அவர் தருகிற அந்த ஞானத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதிலிருந்து நாம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாக, ஞானமுள்ள மக்களாக நாம ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, இது எல்லாம் கர்த்தருடைய சித்தத்திலும் அவருடைய திட்டத்திலும் உட்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தமக்கு யார் பிரியமுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேனா? நான் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக, கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நான் செயல்படுகிறேனா? அதை நாம உண்மையாகவே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்துல பத்திரப்படுத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம வளருவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீதுள்ள அந்த மதிப்போடு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நேசிக்கிற அந்த இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஞானத்தினால் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம்.
எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தேன். நன்றி அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, முதலாவது உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் எந்த அளவுக்கு கேட்டு எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்தி அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியான அந்த தாக்கத்தையும் அந்த வாஞ்சியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியாது செய்யும். கர்த்தாவே, இதோ தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய கிரியை வெளிப்படுத்தி உம்முடைய திருசித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உத்தம குணத்தோடு உத்தம நடக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்பட அருள் செய்யும். தொடர்ந்து உம்முடைய வேத வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை கை கொண்டு உமக்கு பிரியமாக வாழும்படி நீர் ஆசீர்வதியும். நீரே தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.